நானே வாயில் என்று சொன்னார் ஆண்டவர். அவர் வழியாகத்தான் நாம் போக வேண்டுமா? மக்களும் கடந்து செல்ல வேண்டுமா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு பல நாள் புரியவில்லை. உண்மையாகவே கடந்த சில நாட்களாக இதை பற்றி நான் தியானித்து கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு புரிந்தது. அவர் வழியாகத்தான் போக வேண்டும். அன்பார்ந்த அருள்பணியாளர்களே, அவர் வழியா போறதுன்னா என்ன? இயேசுவின் மனத்தோடு போவது, இயேசுவனுடைய கண்களோடு பார்ப்பது, இயேசுவனுடைய செயல்களை செய்வது, எல்லாம் இயேசு. அவர் வழியாக கடந்து செல்ல வேண்டும். திருப்பலியில ஒவ்வொரு முறையும் பல்வேறு ஜெபங்கள் இப்படித்தான் முடிகின்றன. பாருங்கள், இந்த திருப்பலி ஜெபங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவருடைய உணர்வு, அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள், அவர் வழியாக